எல்லாரும் நமஸ்காரம். ஒரு பெண் பிள்ளை ரகசியத்துல ஏழாவது வசனம். இதுக்கு முன்னாடி நம்ம 6 பார்த்துருக்கோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். 6ன்னா முதல்ல ஒரு 5 சொன்னேன், அப்புறம் நேற்றுக்கு 1 சொல்லியிருக்கேன். அது என்னன்னா, புதுசாக வந்திருக்காங்க 2 பேர்ல, அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். திருக்கோளூர் பெண் பிள்ளைன்றது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்ன்றது, ராமானுஜர் திருக்கோளூருக்கு போறார். அங்க வைத்தமாநிதி பெருமாளையும் குமுதவல்லி தாயாரையும் சேவிக்கிறதுக்காக அங்க போறார். திருக்கோளூருக்கு போகும்போது, திருக்கோளூர் திருமழிசையாரோட பிறந்த ஊர். ராமானுஜர் அங்க போகும்போது திருக்கோளூர்ல எல்லாரும் சேருவாளாம். ஆழ்வார் திட்டையில இருந்து கூப்பிடு தூரம்ன்று இதுல சொல்லியிருக்கு. திருக்கோளூர் ஆழ்வார் திட்டையில இருந்து பக்கத்துலதான் இவரை போகும்போது ஒரு பெண் அந்த ஊரை விட்டு வெளியில போற உடனே, இது என்ன, இது பைத்தியக்கார பெண்ணா இருக்கு வெளியில போறதே அப்படின்னு உடனே, பாமர பெண்ணா போறாளாம், ஊரை விட்டு வெளியில போறாளாம். போகும்போது அந்த பொண்ணை தடுத்து நிறுத்தி ராமானுஜர் கேட்கிறாரு அவகிட்ட சொல்ல, நீ எல்லாரும் இந்த திருக்கோளூருக்கு வரதுக்கு தான் பாப்பா, இந்த அப்படியாப்பட்ட ஊர் இது, இந்த ஊரை விட்டு நீ போறியே அப்படின்னு உடனே, நான் எவ்வளவு பெரிய மகான்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 81 வார்த்தைகள் சொல்றா. நான் அவ்வளவு பெரிய மகானான்ட்டு அவள் சொல்றதை பார்த்தா அவளோட மகானே கிடையாது போல இருக்கு. ராமாஜி ஆச்சரியப்பட்டு அவளை கூப்பிட்டு வச்சு அவகிட்ட ஒவ்வொரு தரமும் அவளை கூப்பிட்டு நிறுத்தி, ஒரு தரம் கூப்பிட்டு நீ போக வேண்டாம் இருன்னு சொன்ன உடனே, நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளான்னு ஒரு கதையை சொல்றது. அவள் இது மாதிரி 81 கதை சொன்னப்புறம் அவளை தனக்கு அடியாரவாக்கிறா. அவ ஒரு வேடுவ பெண். அவ வீட்டுல போய் வேடுவ பெண்ணா இது அந்த போனார், அந்த இடைப்பெண் நினைக்கிறேன். அவ வீட்டுல போய் சாப்பிடுறாரு ராமானுஜர். அததான் ராமானுஜர் பண்ண புரட்சி. அந்த காலத்துல பெரிய 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னா பெரிய விஷயம். அதை அவர் பண்றாரு. அந்த கதை தான் நான் சொல்லிட்டு வந்திருந்தேன் இத்தனை நாளும். இந்த 6 சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரை போலே, அகமொழிந்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்திரி போலே, தசமோனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணவெழுப்பி விட்டேனோ தொண்டைமான் போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டாகரனை போலே. அதுதான் நேற்றுக்கு சொன்னது. இன்னைக்கு தாய்க்கோலம் செய்தேனோ அனுசூயை போல. 7வது தொடரலாம். திருமழிசை ஆழ்வார் ஊர் இல்ல, மதுரகவி ஆழ்வார் ஊர். சாரி, தப்பா சொல்லிட்டேன்.